நீங்க இருக்கியா பாருங்க, பெரிய அறிவாளியாங்க நீங்க பாத்தியா? மதச்சுவரே பார்த்தேன். லூசு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ செவாலியம் சொன்னமே சகலங்களா வல்லவர். நடிங்க நடிங்க. நீங்க என்னமோ போட்டியா உங்களுக்கு உதவி பண்ணலாம். அவன் ஒருவருக்கு சொல்லாமல் ஓடினான். மனுஷப்பையனுடைய வாழ்க்கை. ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. இங்க கூடி உட்கார்ந்துருக்க கூட்டம், இதுல எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க? சரியா சொல்லவா? இருங்க அங்கே இருந்து தள்ளிட்டு வரேன். தலைப்பா கட்டிருக்காங்க சரியா? ஒண்ணுன்னா எனக்கு இல்லையா, ஒரு அனுமானமா ஒரு 500-1000 பேர் உட்காந்துருப்பாங்க. 1000ன்னா 2000 கூட வச்சுக்க. சரி, ஒன்றும் தப்பு இல்லை. இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளோ பேருக்கும் மேடையில் இருக்க நமக்கு உள்ள இருக்காங்களே கலைஞர்கள், அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னங்க விஷயம் அது? கண்டிப்பா நம்ம சாக போறோம்னு தெரியும். அது கண்டிப்பா தெரியும். இது யாராவது மறுக்க முடியுமா? இல்லை, நான் கல்போடையான வாழ போறேன். எனக்கு இருந்தாலும் பிறந்த சித்தான வரும். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான். என்ன முதல் பஸ்ஸுக்கு நீ போனீங்கன்னா 2வது பஸ்ஸுக்கு நான் 8 மணி விட்டுட்டோம்னா அப்புறம் 9 மணி பஸ் முடிச்சிடணும். 10 மணி வரைக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் எப்படி உட்கார விட்டுட்டு நாங்கள் இங்கே. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கலேருந்து உள்ளுக்கு இருக்கிறவங்க மேடையில் இருக்க நம்ம வரைக்கும் ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. நீங்க ஒரு பெரிய அறிவாளி அப்படி சொல்லக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் கூட அந்த விஷயம் தெரியாம இருக்கும்? எனக்கும் தெரியாது. அது என்ன விஷயம்? எப்ப சாவுன்னு தெரியாது. அது தெரியாது. அது தெரிஞ்சா கூத்து பார்க்க வருவாங்களா, நம்ம தான் கூத்தாட வருவோமா? அப்படியே வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியாக பேசிக்குவாங்க. எப்படி பேசுவாங்க? மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள, உனக்கு என்னைக்கு அடுத்த வாரம் மாப்பிள்ள, உங்களுக்கு எனக்கு நாளை கழிச்சுங்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு யாரும் செய்யறது, எப்படி கூட செஞ்சுட்டு தான் செய்யணும். எப்படியாச்சும் வளர்ந்து பிடிச்சி செஞ்சுட்டு போக மாப்பிள்ள. இதுதான் மனிதனுடைய மனம். ஏன்னா மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? கோயிலை தான் கட்டுவாங்களா? உபாயம் தான் நடக்குமா? சாகின்ற நாள் தெரிந்து விட்டால் வாழ்கின்ற நாள் நரகமாகிவிடும். அதனால் தான் ஆண்டவன் அதை ரகசியமாகவே வைத்தான். அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. எப்போ கூப்பிடுறாம கிளம்புறது ரெடியா இருக்கும். அவ்வளோதானே. வந்த வேலை முடிஞ்சா கிளம்பிடுறா, அவ்வளோதான். இது தெரியாம தான் இந்த சாமியார் கொஞ்சம் செவடால் பேசிட்டு போயிட்டாங்க. என்ன செவடால்? அவன் வரட்டும், அவன் போகட்டும். டாட்டா டூ டேட்டா டாட்டா 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 கம்பெனி ஓனர் கூட தான் பேசினாரா? இவ்வளவு நேரம் பேசினா உனக்கு தெரியாது என்ன பேசுற? வரட்டேன், இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சுடுறேன். ஆமா, எங்க கடை வச்சிருக்கீங்க? எங்க கடை வச்சிருக்கீங்க? எதுக்கு?
மஜாஜ் பண்ணி அவரு உடம்பு ரொம்ப வலிக்குங்கிற விட்டுருங்க. என்னப்பா கண்ணீட்டையும் குமரிட்டையும் போனால் வலிக்குதான். யார் இருந்தா கலர் மஜா பார்த்து கேட்டா நான் என்ன குற்றாலத்தில் என்னது சொல்றாங்க வந்து புடினா அந்த புரியல. ஓ இது வேற அது இல்ல அந்த லிஸ்ட்ல கிடுக்கும் புடி கிடுக்கும் புடி. ஓ அதாவது இந்த தொடக்கி அந்த கிடுக்கு புடி. இல்ல நான் அது ஒண்ணுதான் உனக்கு நான் தெரியல. அது நீ தெரிஞ்சுக்க வாதம் ஏங்க வாதம் அவர் கூட பேசி வாதம் பண்ண போறீங்க. வாதமோ ஓதமோ நான் பாட்டுக்கிறேன். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோடு தான் வந்து எம்மிடத்தில் உமக்கினாலே கண்ணை குத்துப்படாதையா. ஏற்கனவே அரைப்பார்வையில தான் வண்டி ஓடிட்டு பிரைட் அடிச்சாங்கன்னா சுத்தமா தெரியுது. எம்மிடத்தில் உமக்கு உமக்கு உமக்கெனவனை என்று கேட்டேன் நான். மோந்தாஜே யார் அந்த ஓமுக்கு லீவா நீர் வர காரணம் கூறும் ஐயா. தண்ணி நிறைய குடிச்சா வரக்காங்க பனி நேரத்துக்கு. நீர் கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு தடவை எதுல அதுலதான் ஏய் எதுல நீ கேட்கிறேன். கடுப்பது எங்கு தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதந்தான் அப்படியே வண்டி விடணும். செப்பும் ஐயா. சப்பரி அது கையில் யாரும் வருவாங்க அப்ப அந்த கொடுக்கணும் ஒரே ஆளா எல்லாத்தையும். செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொன்னீங்க. செந்தமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் கடுந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழும் எனக்கு தெரியும். தெரியுமோ? தெரியும். ஏய் தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாதியா. தெரியும் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சத்து பிறக்க வேண்டும். அவன்தான் தமிழன் என்று. ஆமா எப்படி எல்லாம் நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மோடி நீதாவது என்றும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. தமிழ் மொழி ஓடொரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதோ. எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் தமிழ் என்று உழைக்குமா வந்த தமிழின் ஆவதம். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதையா அமிழ்ந்திருக்கிறது. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னார். படித்தேனை காதலை ஊற்றியது போல் இருக்குமா அந்த தமிழின் அமுதம்.
தேங்கோள் தித்திக்கும் தமிழ் மொழி ஐயா, தமிழ் மொழி. ஐயா ஐயா படிப்பு சிறப்பு. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டிருந்த 247 எழுத்துக்களை கொண்டு இந்த தமிழ் மொழியை நாவிலே தானாக சென்றிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கின்ற என்பதை உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இந்த நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். என்ன காரணம்? தாங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு நாங்கள் உரையாட வேண்டும். இந்த இருவருடைய உரையாடுதலிலே ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உமது சந்திப்பையும் எமது சந்திப்பையும் இந்த திருச்சபையிலே மிக சிறந்த சந்திப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மக்கள் ஏற்பாடு செய்து உங்களையும் இந்த மேடையிலே நிறுத்தி அழகு வாக்கு பெருமை சேர்த்து அந்த பெருமைக்கும் இடத்திற்கு விளமைக்கும் ரொம்ப ஆத்தப்படாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இப்படி வாயா சாப்பிட்டோமா சாப்பிட்டேன் இல்லை ஒரு நிமிஷம் ஊத்து சாப்பிட்டு கை ஊற்றி பணந்து நச்சுட்டு மனுஷன் டென்ஷன் ஆகி வேண்டாம் ஐயா, வேண்டாம் அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவதுதான் என்னையாயுது. இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த நாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயில் என்று கூறுவது நாகரிகமா? அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், அதை போய் மயில் என்று அநாகரிகப்படுத்துகிறேன். எந்த வகையிலே நியாயம் என்று கூறுவீர்கள் இந்த இடத்திலே? இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்கார்ந்துட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள். மயக்க வெட்டிடுறானே வெட்டி விடுப்பாரு. பள்ளிக்கூடத்திலே நமக்கு ஆகாத ஒரே ஆளு தமிழ் வாத்தியார் தான். ஐயா அப்பா அவன் ஆளை கொள்வேன். கல் எடுத்து மட்டும் புலந்து இருக்கேன், அதே மாதிரி கல் எடுத்துட்டு மட்டும் புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லியிருக்கிறார். எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் ஆடுபொழுது குண்டலம் கிடந்து கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் என்பதற்கு காரணமாக இருந்தது. நாகராஜன் சொன்னே எனக்கு சிவனுடைய கருத்திலே பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இடத்திலே பாம்பு ஓம் என்ற பிரணவத்திற்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாமங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இடத்திலே. கடவுள் 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 என்று சொன்னேன். ஒரு மனித உடைமைகள் என்பது கடவுள், அதை கடந்து செல்லும் மனிதன் என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இந்த இடத்திலே. காத்து காத்திலே பத்துவை காற்று சூத்து சோத்திரைகளை எட்டவன் சூத்திரைகளை தெரிந்திருப்பான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. ஐயோ ஐயோ நான் எவனுடைய அருகில் கூடி எவன என்பதை மட்டுமே உணர்த்துகிறேன். நெஞ்சிலே கை விட்டார். காக்கைக்கும் நன்குஞ்சு பொன்குஞ்சு என்பார்களே என்பதை மட்டும்தான் இந்த இடத்துல நினைவூட்டுகிறது என்பதை எடுத்து கூறி உங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை அடிப்படை இங்கே கவனித்தார். என்ன ஒரு ஆரம்ப கண்டிஷன் இருந்துச்சுன்னா துட்டியல அது நல்ல விளக்கல்ல வதக்கிட்டு எல்லாம் சூட
என்றால் மகாலட்சுமி, ஐ என்றால் பசு, இனம் என்றால் சூரியன், குய் என்றால் பூமாதேவி, தீ என்றால் அக்னி பகவான். 50 குடி ஒன்றிடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமா பழத்திற்கு கோபித்துக் கொள்ளலாம், பழம் நீ என்ற பெயர் வந்தது. அப்ப டீ என்றாலே எனக்கு ஆஹா, தாங்களுக்கு நிற்பதை பார்க்கும் பொழுது எனக்கு கும்பகரணி தெய்வம் 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 என்று எவன் ஒருவன் மனிதன் ஒரு வடி எடுத்து வைக்கின்றானோ, தெய்வம் நம்மை நோக்கி 99 வடி எடுத்து வைக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு காலத்தை தெய்வத்தை நோக்கி ஓட வேண்டும் என்கிறார். அப்ப நிறந்துள்ளி ஆத்தாள் வழியில் ஒவ்வொரு மாமனும் போதும். ஒரு மனிதன் எதை போதும் என்கிறார், அரியையும் உணவை போதும் என்கிறார் என்பது மட்டும் நான் என்னை நினைவூட்டு. ஆக அந்த கம்பி பார்க்கும் பொழுது எனக்கு கம்பனாடான் மட்டுமே நினைவூட்டுகிறார். கம்பத்தின் அருகிலே கண்டெடுக்கிறார். கழுதை கழுதை என்றாலே கழுதை என்றால் அழகு தெய்கிறார். பெண் அழகான பெண் என்ற ஒரு பெருமை இந்த உலகத்தில் இருக்கு. பார்த்தோம் எனக்கு கண்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அழகு கண்ணன் விளைக்க வண்டி வண்டி பிரம்மனுக்கு அன்னமான வண்டி, மகாவிஷ்ணு மயில்வான வண்டி, சிவனுக்கு காரியமான வண்டி, மகாவிஷ்ணு கருணமான வண்டி, அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் என்ற வண்டி. குண்டி என்று சொன்னோடனே ஒரு நேரத்திலே தெய்வம் மனித நோக்கி மிருகமா வந்ததா. அந்த மனிதனாகப்பட்ட போய் வாழை பிடித்தால் தலைப்பகுதி உள்ளே மண்ணுக்குள்ளே சென்று விட்டது, குண்டி பகுதி மேலே நின்றது. குண்டிக்கும் பெருமை இருக்கிறதா? ஆமா, குண்டி இருக்க விடவா குமரன் இருக்க விடுந்தாயா குண்டி இருக்க விடவா குமரன் நெஞ்சுக்கும் ஒரு பெருமை இருக்க. மகாலட்சுமி இதயதாமலை அடக்கினாரே மகாவிஷ்ணு நெஞ்சில் அடக்குவதற்கு ஒரு அப்படிப்பட்ட குஞ்சுக்கு பெருமை இருக்கிறதா? பாருங்க, கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா என்று நினைக்குமா. குஞ்சுக்கு பார்த்து இறை ஊட்டும் போது குஞ்சு பெருமை என்பதை பார்க்காது. நான் சொல்ற குஞ்சு வேற, நீங்க சொல்ற குஞ்சு வேற. கோழி தன் குஞ்சுக்கும் பார்க்குமா, அந்த குஞ்சுக்கும் பெருமை சேர்க்குது. இந்த எமிசிட்டையே என்னால தம்பிக்க இன்னொரு கும்பிடு ஜாய் வந்தமா போனோமா, கையெழுத்த போட்டோமா, காசை வாங்கினோமா. அப்படியா? சேர்ந்து போட்டவா? நீங்க போடக்கூடாது, நீங்க போடக்கூடாது கையெழுத்து. மாசமான 1000 ரூபாய். நீங்க மாசமா கூடாது, அந்த மாசமா இல்ல, மாதம் 1000 ரூபாய். கொண்டாடிட்டா குடும்ப தலைவி அப்பா இருப்பதே சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை எனக்கு சொல்லி நாங்க எழுதப்பட்ட 1000 ரூபாய் கொடுக்க தெரிஞ்சலையா, என் மனைவிக்கு நானும் சந்தோஷப்படுறேன். எனக்கு 52 கொண்டாட்டி மாதம் 52,000 52,000 கிடைக்குமே. உங்க ஒரு ஆளுக்கு 52,000 ஓவா அவுப்பாங்க. என்ன அரசாங்கம் லூசாயா? நீ 52 கொண்டாடி என்ன அம்புட்டு கொடுப்பாங்க? ஒரு கொண்டாடி 1000. அதெல்லாம் மத்ததெல்லாம் அந்த கிடையாது, அந்த ரிஜெக்ட் தள்ளுபடி. எப்படியா சட்டம் போட்டு நான் 52 ரூபாய் ரொம்ப நாளாச்சு. பழைய கொண்டாடி கிடையாது, புது கொண்டாடி. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் புதுசா கொண்டாடி. சரி, இனிமே நான் தந்தை பிரம்மா, தாய் கல்வாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. உங்களை பற்றி தெரிந்து வர வேண்டும். நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. ஆமா, என்ன பேர் எழுதியாச்சு சார், நோட் பண்ணிக்க 5 பேர். நீங்க என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு போங்க. 15 நாள்ல அட்டை வீட்டுக்கு வந்து அட்டை வருது. இந்த மழை வேணும்னா அட்டை ஊழிட்டு அட்டை பூச்சி இல்லை, அட்டை ஆதார் அட்டை. அதுதானே பேர் கொடுத்தீங்க.
அப்படின்னாவா? என்ன சொல்ற? ஆதார் அட்டை இல்லைன்னா புலவத்துல நடமாட முடியாது. உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அப்புறம் இங்கெல்லாம் ஆதார் அட்டை ஒண்ணுக்கு கூட போக முடியாது.